ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற அன்றாட ஆசீர்வாதங்களுக்காக அவருக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு வரோம். திடீர்னு மழை வரும்பொழுது நம்ம எங்கேயாவது ஒதுங்கணும்னு சொல்லி ஓடுகிறோம். ஒதுங்குவதற்கு ஒரு இடம் கிடைக்கும்பொழுது நம்ம சந்தோஷப்படுகிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் தங்குவதற்கு உறங்குவதற்கு அப்பா நமக்கு ஒரு வாடகை வீட்டையோ சொந்த வீட்டையோ தங்குவதற்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். என்னைக்காவது நீங்கள் அதற்காக நன்றி சொல்லியிருக்கிறீங்களா? இப்போ கர்த்தர் கொடுத்த உறைவிடத்திற்காக நம்ம நன்றி சொல்ல போகிறோம். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? முதலாவது வீடு அல்லது உறைவிடம் மழை, காற்று, வெப்பம் இந்த மூன்றுத்திலிருந்து நம்மளை பாதுகாக்குது. கடுமையான மழை பெய்யும் பொழுதும் கடுமையான வெப்பம் வீசும் பொழுதும் காற்று புயல் வீசும் பொழுதும் நம்மளை பாதுகாப்பது நம்முடைய வீடு அல்லது தங்குமிடம். ஆகவே கண்களை மூடி அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, வானிலையிலிருந்து எங்களை பாதுகாக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உறைவிடத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடுமையான மழை, கடுமையான காற்று, வெப்பம் இவைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும்படி நீர் கொடுத்திருக்கிற உறைவிடத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. இரண்டாவது, நம்முடைய தங்குமிடம் அல்லது வீடு நமக்கு நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கிறது. நமக்கு சரியான தூங்குவதற்கு நல்ல ஒரு இடம் இல்லைன்னா, நம்மளால் நல்லா தூங்க முடியலைன்னா மறுநாள் நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது. மூளை நமக்கு ஒத்துழைக்காது. ஆகவே இரவு நல்ல உறக்கம் வருவதற்கு நல்ல உறைவிடம் தேவை. கர்த்தர் அதை நம்ம கொடுத்திருப்பதற்காக கண்களை மூடி அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உறங்கி ஓய்வெடுப்பதற்கு எங்களுக்கு ஒரு இடத்தை நீர் கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நன்றாக உறங்கி ஓய்வெடுப்பதினால் மறுநாளில் எங்கள் மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்யவும் எங்களுடைய அன்றாட பணிகளை நாங்கள் நிறைவேற்றவும் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற நல்ல உறக்கத்துக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உறக்கம் என்பது நீர் கொடுக்கிற பரிசு தகப்பனே. அதற்காக மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உறங்குவதற்கு நீர் கொடுக்கிற உறைவிடத்திற்காகவும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. மூன்றாவதாக, நல்ல உறைவிடம் நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. ஏன்னா வெளியில் போனோம்னா நிறைய தூசி, நமக்கு நிறைய பொல்யூஷன், இதனால் நம்முடைய சருமம் பாதிக்கப்படுகிறது. ஆனால் வீட்டில் நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய உடலை அது பாதுகாக்கிறது. அதற்காக நம்ம எல்லாரும் அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நாங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது நோய் கிருமிகள், தூசி, பொல்யூஷன் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து எங்கள் சரீரத்தை பாதுகாக்க நீர் கொடுத்த நல்ல வீட்டுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, எங்களுக்கு நோய்கள் வராதபடி, எங்களுடைய தோள்கள் பாதிக்கப்படாதபடி, கடுமையான வெயில் மற்றும் ஆண்டவரே மாசுக்கள் மூலமாக நாங்கள் பாதிக்கப்படாதபடி எங்களை பாதுகாக்கும்படியாக நீர் கொடுத்த வீட்டுக்காக உறைவிடத்திற்காக மனதார உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எத்தனை நல்ல தேவன். எங்கள் மேல் வைத்து நீர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. நான்காவதாக, சில நேரங்களில் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது மரங்கள் நமக்கு நிழல் கொடுத்து நம்மை பாதுகாக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட மரங்களுக்காக நாம் தங்குவதற்கு அல்லது ஓய்வெடுப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற இப்படிப்பட்ட இயற்கைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நாங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது எங்களுக்கு எப்படி ஒரு உறைவிடத்தை கொடுத்திருக்கிறீரோ அதே போலவே நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது வெயில் நாட்களிலே எங்களை பாதுகாக்க ஆண்டவரே நாங்கள் ஓய்வெடுக்க மரங்களை நீர் படைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இப்படிப்பட்ட இயற்கையை படைத்து எங்களுக்கு ஆசீர்வாதமாக அவைகளை வைத்திருப்பதற்காக நன்றி. சூரிய ஒளியை வடிகட்டி எங்களுக்கு நிழலை உண்டாக்கி நாங்கள் தங்குவதற்கு பாதுகாப்பான இடத்தை தருகிற மரங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே. ஐந்தாவதாக, நாம் தங்குவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வீடு உறங்குவதற்கு மாத்திரமல்ல, குடும்பத்தோடு நண்பர்களோடு ஐக்கியப்படுவதற்கும் அது ஒரு நல்ல ஒரு ஸ்தலமாக காணப்படுகிறது. ஆகவே நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது உறவுகளோடு பேச, சிரிக்க, உணவு உண்ண, ஐக்கியப்பட வீடு ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆகவே கண்களை மூடி ஆண்டவர் நம்ம கொடுத்த
இடத்திற்காக, வீட்டுக்காக அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நாங்கள் குடும்பத்தோடு ஐக்கியப்பட, நண்பர்களோடு ஐக்கியப்பட கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உறைவிடத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் ஒன்றாக அமர்ந்து பேச, ஆண்டவரே, சிரிக்க, ஒன்றாக அமர்ந்து உணவருந்த, ஐக்கியப்பட கர்த்தர் கொடுத்திருக்கிற இப்படிப்பட்ட உறைவிடத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, தயவுக்காக உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆறாவதாக, எப்படி நம்முடைய உடல் தங்குவதற்கு ஒரு வீட்டை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரோ, அதே போல் நம்முடைய ஆத்மா தங்குவதற்கு நம்முடைய உடலையே ஒரு வீடாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்கிறது, உங்கள் சரீரம் தேவன் தங்கியிருக்கிற ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயம். ஆகவே நம்முடைய உயிர் தங்கியிருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த உடலுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எங்களுடைய உடல் தங்குவதற்கு ஒரு வீட்டை கொடுத்தது போல எங்களுடைய ஆத்துமா தங்குவதற்கு எங்களுக்கு இந்த உடலை கொடுத்திருப்பதற்காக, இதை ஒரு வீடாக, ஆலயமாக நீர் உருவாக்கி இருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் எங்கள் வீட்டை பராமரிப்பது போல நீர் கொடுத்த இந்த ஆலயமாகிய சரீரத்தையும் பராமரிக்க, கேர் பண்ண ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பா, இந்த வீட்டை நீர் கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒரு நாள் நித்திய வீட்டை நீர் எங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்று வாக்களித்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சரீரத்துக்காக, இந்த சரீரம் தங்குவதற்கு நீர் ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவரே வீட்டுக்காக உமக்கு மனதார நன்றி சொல்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. ஏழாவதாக, எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தங்கத்தக்க பாதுகாப்பான ஒரு இடம் உண்டு என்றால் அது ஆண்டவர் மாத்திரமே. அதனால்தான் அவர் கண்மலை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. நான் வந்தடையத்தக்கும் கண்மலையாக இரும் என்று தாவீது சொல்கிறார். ஆகவே எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நம்முடைய கண்மலையாக, நம்முடைய தங்குமிடமாக, பாதுகாக்கும் உறைவிடமாக இருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நாங்கள் தங்குவதற்கு பாதுகாப்பான ஒரு கண்மலையாக, எங்கள் உறைவிடமாக நீரே அமைந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்விலே பயங்கள் வரும்பொழுது, கவலைகள் வரும்பொழுது, கர்த்தாவே, ஆதரவுக்காக நாங்கள் தேடும் பொழுது கர்த்தராகிய நீர் கண்மலையாக எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக, அரவணைப்பதற்காக, எங்கள் உறைவிடமாய் நீர் மாறுவதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுடைய உறைவிடமாய் இருப்பதற்காக மனதார உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பல நேரத்தில் எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுகிறோம். சொந்த வீடோ வாடகை வீடோ நாம் உறங்குவதற்கு, தங்குவதற்கு அப்பா ஒரு உறைவிடத்தை கொடுத்திருந்தால் அதற்காக நன்றி செலுத்துங்க. நீங்கள் தங்கியிருக்கிற வீட்டை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கிடுங்க. ஆண்டவர் அங்கே உலாவுகிறார். அது மாத்திரமல்ல, வீடு சுத்தமாக இருந்தால் நமக்கு மனசு நிம்மதியாக இருக்கும், நல்ல உறக்கம் வரும். நாம் நல்லதாக உறங்கினால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேலையை செய்வதற்கு உடலும் மனமும் பலன் கொள்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் உறங்க செல்வதற்கு முன்பு கர்த்தர் கொடுத்த நல்ல வீட்டுக்காக, உறக்கத்துக்காக அவரை நன்றி செலுத்துங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 7 டே சேலஞ்ச் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு சொல்லப்பட்ட குறிப்புகளில் உங்களுடைய மனசை தொட்ட குறிப்பு எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் நம்பினீங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.